ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். மீண்டும் இதே லொகேஷன், மீண்டும் இங்கே இருக்கும் வித் அனதர் கியா கார். ஓகே, ஸோ கியா பொறுத்தவரை அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மிட் சைஸ் எஸ்யூவிங்கிறது கியா செல்டாஸ். இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு இந்த அப்டேட்டட் கியா செல்டாஸ் செகண்ட் ஜென்ரேஷன் மாடல், அதுவும் K3 பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய ஆல்மோஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸும் நம்ம ஒன்றா கவர் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஓகே, ஆனால் பேஸ் வேரியன்ட் மட்டும் என்னன்னு தெரியல, ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ பேஸ் மாடல் இதோ இன்னைக்கு ஒரு வழியாக நம்ம கையில் கிடச்சிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆரம்ப நிலை வேரியண்ட்டாக இருக்கும். ஓகே, 10.99 lakhs எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸுக்கு கியா செல்டாஸ் HTE பெட்ரோல் மாடல். ஓகே, இதுலேயே டீசலும் இருக்குங்க. டீசல் வந்து 12.59 lakhs எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இது வந்து இருக்கிறதுலே பெரிய வண்டி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ இது என்னதான் பேஸ் மாடலாக இருந்தாலும் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மாடலாகவும் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது, இந்த காசுக்கு இந்த பணியாரம் வர்த்தா, அதை வந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். இந்த HTE மாடல் பெட்ரோல் அண்ட் டீசல் அப்படின்னு ரெண்டு என்ஜின்ஸோட கிடைக்குதுங்க. பெட்ரோலில் நான் டர்போ மட்டும்தான் கிடைக்குது, டீசல் ஆல்வேஸ் டர்போ டீசல் தான். ஓகே, இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸை நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த காசுக்கு தான் நம்ம வந்து இது வர்த்தாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு இந்த பேஸ் மாடல் கியா செல்டாஸ் HTE நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த குன் கியா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்வேஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸ் நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் டீடைல்டாக ரிவ்யூஸ் போட்டுருக்கோம். அவசியம் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க கியா செல்டாஸ் HTE இதில் என்ன இருக்குது பார்த்துலாமா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வாரம் நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் பேஸ் மாடல் வாரம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா வண்டிகளுடைய பேஸ் மாடல் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து வந்துட்டு இருக்கோம். ஸோ கியா செல்டாஸோடைய பேஸ் மாடல் HTE நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் ஆக்சுவலி பெரிய வண்டி. ஓகே, ஏற்கனவே நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டோட டிரைவ் ரிவ்யூ, டீட்டெயில்டு வாக் அரவுண்ட்ஸு, மிட் வேரியன்ஸோடைய வாக் அரவுண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. அதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த புது கியா செல்டாஸ் பார்த்தீங்கன்னா இது மீதி பழைய கியா செல்டாஸ் மாதிரி இல்லை, இது பெருசு பண்ணியிருக்காங்க. வண்டியோடைய ஓவரால் லென்த் வந்து ஆல்மோஸ்ட் 4.5 meters கேட்டகரிக்கு வந்துருச்சு. மீதி மிட் சைஸ் SUVs கிராஸ் ஓவர்ஸை விட இது கொஞ்சம் பெரிய வண்டி ஆகிருச்சு. ஆனாலும் விலை ரீதியாகவும் வண்டியோடைய என்ஜின் ஸ்பெக்ஸ், ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் அதுக்கேற்ற மாதிரி காம்படிட்டிவாக சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் ஒரு உறுதியான விஷயமா இருக்குது. அதனால தான் இந்த புது கியா செல்டாஸோடைய சக்ஸஸ்க்கான ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ரைட், இப்போது வாங்க பேஸ் மாடலோடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பேசிடலாம். ஸோ என்ட்ரி லெவல் HTE மாடலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரெண்டு என்ஜின்ஸ் தான். நான் டர்போ சார்ஜ் 4 cylinder பெட்ரோல் என்ஜின் அண்ட் டர்போ டீசல் என்ஜின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா 1.5 liter 4 cylinder நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இதே என்ஜின் தான் ஹியூண்டே கிரெட்டா அண்ட் பழைய கியா செல்டாஸ், கியா கரன்ஸ் இந்த மாதிரி கார்களில் வந்துட்டு இருக்கிற அதே சேம் என்ஜின் தான். ஸோ இந்த என்ஜின் வந்து 115 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 145 Nm மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ அ 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டுமே. பேஸ் மாடலில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடையாது, மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 liter 4 cylinder டர்போ சார்ஜ் CRDI டர்போ டீசல் என்ஜின் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுவும் 115 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 250 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டீசலுக்குமே ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது, பேஸ் மாடலை பொறுத்தவரை 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டர்போ என்ஜின் பெட்ரோல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சிட்டி கண்டிஷன்ஸில் ஒரு 11 to 12 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹைவேஸில் பொறுமையாக 6th கியரை போட்டு ஓட்டினீங்கன்னா ஒரு 17-18 வரைக்கும் எடுக்க முடியுது அப்படின்னு ஓனர் சொல்கிறாங்க. கியா கரன்ஸ்லேயே அந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 5-seater வண்டிக்கு தாராளமாக அந்த ரேஞ்சு கிடைக்கும். அதே டீசல்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. லோக்கல் சிட்டி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு ஒரு 15-14 அந்த ரேஞ்சில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹைவேஸில் ஈஸிலி 20-21 வரைக்குமே நீங்கள் எடுக்கலாம் 6th கியரை போட்டு ஓட்டினீங்கன்னா. ஓகே, ஸோ இதுதான் மைலேஜோடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் விஷயங்கள். இப்போ வண்டியோடைய லுக்ஸுக்கு வந்து போயிடலாங்க. ஆக்சுவலி இது பிளாக் எடிஷன் நினச்சிப்பீங்க தம்ப்நெயில் பார்த்த உடனே, ஆனால் பிளாக் எடிஷன் கிடையாது. இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் வண்டி. ஓகே, ஸோ ஒட்டு மொத்தமாக பிளாக்கான ஒரு லுக்கு தருது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பேஸ் வேரியன்ட் மாதிரியே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இது ஒரு பேஸ் வேரியன்ட் கார், ஆனாலுமே இதுலேயுமே ஃப்ரண்ட்டில் LED DRLs வந்து கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கலாக இந்த புது கியா செல்டாஸோடைய இந்த அக்ரெசிவான ஃப்ரண்ட் லுக் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அதுலேயும் உங்களுக்கு வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே LED DRLs கொடுக்குறாங்க. அந்த ஸ்டார் மேப் LED DRLs பார்க்குறதுக்கு நல்லா அக்ரெசிவாக இருக்குது. மேலும் ஆல் LED லைட் செட்டப் தான். நீங்கள் ஃப்ரண்ட்டு அந்த லுக்கை டோட்டலாகவே பார்க்கலாம். ஓகே, நல்ல அகலமான பெரிய கிரில், அதில் இன்டகிரேட்டடாகவே ஃபுல்லாகவே LED லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ், ஹை பீம், லோ பீம் எல்லாமே உங்களுக்கு வந்து LEDs தான்.
ப்ரொஜெக்டர்ஸ் கிடையாது, நான் ப்ரொஜெக்டர் டைப். பட் இருந்தாலும் நல்ல த்ரோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இண்டிகேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்பாக கொடுத்துருக்காங்க. அது ஒன்று மட்டும் ஒரு மாதிரி ஆடாக கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இது பார்க்குறதுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக எனக்கு வந்து தெரியல. அக்ரெசிவாக பார்க்குறது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. வண்டி ரொம்ப அகலமாக பெரிய வண்டி மாதிரி தெரியுது எனக்கு. அண்ட் கீழே பம்பரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் கிடைக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஃபாக் லேம்ப்ஸ்க்கு ஸ்லாட் ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸில் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. மற்றபடி ஃப்ரண்ட் கிரில்லில் நீங்கள் ஃபினிஷ் பார்க்கலாம். இது நார்மலாக வரக்கூடிய மேட் பிளாக் பிளாஸ்டிக் தான். இதில் கிளாசி பிளாக் ஃபினிஷ்லாம் கொடுக்கல. பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால அந்த விஷயங்கள் அவங்க கொடுக்கல. இது ஒரு எதிர்பார்த்த விஷயம் தான். அதுக்கு அடுத்தது அப்படியே சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய நீளம் நீங்கள் பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்டில் இதை விட நீளமான வண்டி வேறு எதுவுமே இல்லை. காரணம் வண்டியோடைய லென்த் வந்து நல்லாவே பெருசு பண்ணிட்டாங்க. ஹியூண்டே கிரெட்டா, டாடா சியரா, ரெனோ டஸ்டர் இந்த கார்கள் எல்லாத்த விடவே இந்த புது கியா செல்டாஸ் வந்து நீளம் அதிகம். அது எவ்வளோங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதனாலே இன்டீரியர் ஸ்பேஸ் சிறந்ததாக இருக்கும். இதுக்கு காம்படிஷன் ஸ்பேஸில் வேறு எந்த வண்டியும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ரைட். அண்டு இங்கேயுமே பரவாயில்ல, பேஸ் மாடல்னாலுமே சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஓஆர்விஎம்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, பாடி கலர்டு ஓஆர்விஎம்ஸ் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் நார்மலாகவே பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டு தான். ஆனால் இது மோட்டரைஸ்ட் கிடையாது. டாப் அண்ட் வேரியண்ட் போனால் தான் உங்களுக்கு மோட்டரைஸ்ட் டோர் ஹேண்டில் கிடைக்கும். இதில் நீங்கள் யூஸ்வலாகவே பாபா முத்ரா பண்ணி அப்படி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னமோ இப்போ வர்ற எல்லா வண்டிகள்லையுமே அந்த மாதிரி ஃபீச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் டாடா அல்ட்ராஸ் மாதிரி கார்களையும் வருது. ரைட், இது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கேட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அடுத்தது வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா தான் இங்கே வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற HTE ஆப்ஷன் வேரியண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸாக கொடுத்துருப்பாங்க. வீல் கவர்ஸோடைய டிசைன். ஆனால் இது வந்து ரெகுலர் ஸ்டீல் வீல்ஸ் வித் ரெகுலரான வீல் கவர். காரணம் இது ஸ்டைலைஸ்டெல்லாம் இல்லை, உள்ள நார்மலான ட்ரம் வீல் தான் இருக்குது. மேலாப்பில் இங்கே நார்மலான ஒரு ஆல் பிளாக் கிளாசி பிளாக் வீல் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்து இது நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அலாய் வீல் வேணால் போட்டுக்கலாம். ஓகே, டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா இது 16 இன்ச் டயரு. சைஸ் 205/65 R16 அதான் டயரோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்லையான ஒரு சைஸாக இருக்குது. இவ்வளோ பெரிய வண்டிக்கு ஆனால் டயர் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? இதில் உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. பேஸ் மாடல் அதனால இதில் உங்களுக்கு வந்து ரூஃப் ரெயில்ஸ் இல்லை, ஒரு ஃப்ளாட்டான ரூஃப் தான் உங்களால் பார்க்க முடியும். இதில் ரூஃப் ரெயில்ஸ் கிடையாது. இந்த சில்வர் ஃபினிஷ் எலிமெண்ட் வந்து பேஸ் மாடல்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. பின்னாடி C-பில்லர் D-பில்லர் வரைக்குமே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்லை. HTK ஆப்ஷன் அந்த மாதிரி வேரியண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃபும் கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது ரியர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டிஸ்க் பிரேக் இருக்குது இந்த வண்டியில். ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸுங்கிறது பேஸ் மாடல்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. கூடவே ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸான ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு அண்ட் ஹில் டிசென்ட் கண்ட்ரோலும் கூட பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது உங்களுக்கு. அடுத்தது ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேஜரான வித்தியாசம்னு சொல்ல போனால் அந்த கனெக்டட் LED டிசைன் தான். ஓகே, பேஸ் மாடலுங்கிறதுனால இதில் வந்து ரிஃப்ளெக்டர் மாதிரி ஒரு எலிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைட்டிங்கிறது இங்கே சைட்ஸில் மட்டும்தான் கிடைக்குது உங்களுக்கு. நார்மலாக இந்த கியா செல்டாஸோடைய புது மாடலில் ஆல்மோஸ்ட் கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் வந்து எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் வரும், பேஸ் மாடல் தவிர. ஓகே, இதுக்கு அடுத்து இருக்கிற HTE ஆப்ஷன் வேரியண்ட் போனாலுமே உங்களுக்கு கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் மாதிரி ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஆனால் HTE வேரியண்ட்டில் அது கிடையாது. லைட்டிங் இல்லுமினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வரக்கூடிய இந்த C ஷேப்பில் மட்டும்தான் கிடைக்குது. அதுவும் இந்த ஏரியாவில் மட்டும்தான் மேக்ஸிமம் லைட்டிங்கே உங்களுக்கு வந்து இருக்குது. இதுலேயே ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹாலோஜன் லைட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற அதுவும் வந்து ஹாலோஜன் தாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் ரியரோடைய லுக்கு. என்னென்னா பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லை. ரியரில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா சர்ப்ரைசிங்லி வந்துடுது. ஓகே, அது இங்கே இருக்குது கேமரா. இங்கே இருக்குது கேமரா. ஸோ இங்கே இருக்குது ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. பேஸ் மாடல்னாலுமே ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது. அண்ட் டியூவல் டோன் பம்பர் வித் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் அதுவும் வந்துடுது. சைட்ஸில் வரக்கூடியது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரிவர்ஸ் லேம்ப். ரிவர்ஸ் போட்டிங்கன்னா இது எங்கேஜ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வண்டியோடைய ஓவரால் எக்ஸ்டீரியர் சம்மரி அண்ட் ஹைலைட்ஸ். இப்போ வாங்க கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா? ஓகே, இந்த புது செல்டாஸோடைய பேஸ் மாடல். ஸோ பேஸ் மாடல் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்போங்க? நார்மலாக ஒரு பேசிக்கான இன்டீரியர், பெருசாக ஃபீச்சர்ஸ் எதுவும் இருக்காது. என்னென்னா இந்த செக்மெண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு 4 பவர் விண்டோ, எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் எதிர்பார்ப்பு. இதுலேயும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ் வந்து கிடைக்குது. கூடவே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ்க்கான இந்த ஜாய்ஸ்டிக் ஃபங்க்ஷன்லாம் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடவே நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் பேஸ் மாடல்லேருந்தே கொடுக்குறாங்க.
அதுவே ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ். அது போக பார்த்தீங்கன்னா இந்த டியூவல் பேனராமிக் ஹெச்டி ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஹை குவாலிட்டி இன்டீரியர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி க்ரீனிஷ் கிரே அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பிளாக் கிரே அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு லேயர்டான டேஷ்போர்ட் தீம் நம்மளால் பார்க்க முடியும். இந்த டிசைன் அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். ரைட், இப்போ அடுத்தது கீ பார்க்கலாம். ஸோ கீ பேஸ் மாடல்னாலுமே உங்களுக்கு அதே சேம் ஹை குவாலிட்டி கீ கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் கீ. ஓகே, இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் கிடையாது, ஆனால் ரிமோட் ஃப்ளிப் கீ கிடைக்குது. இப்போ தான் கியா சிரோஸோடைய பேஸ் மாடல்லையுமே இதே கீ தான் பார்த்தோம். ஸோ அதே கீ டிசைன் தான் இதுலேயும் கிடைக்குது. ரெண்டுமே ரிமோட் லாக்கிங் கீஸை தான் கொடுக்குறாங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரைட், இப்போது சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸுமே உங்களுக்கு டியூவல் டோன் ஃபினிஷில் இந்த டெனிம் ஜீன் ஃபேப்ரிக் மெட்டீரியலில் கொடுக்குறாங்க. இந்த ஹெட்ரெஸ்ட்டே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல, ஒரு ஆஃபீஸ் சேரில் வரக்கூடிய ஹெட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்டு சீட் பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஓகே, நல்ல பெரிய சீட்ஸ். ஸோ ஒரு பெரிய ஆள் உட்காந்தாலுமே இதில் நல்லா கம்ஃபர்டபுளாகவே ட்ராவல் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல போல்ஸ்ட்ரிங் இருக்குது. குஷனிங்கும் நல்லாயிருக்கு. பார்க்கவும் நல்ல பெரிய சீட்ஸாக தான் எனக்கு வந்து படுது. நல்லாயிருக்கு. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. இந்த செக்மெண்ட்டில் அதுவும் கொடுக்கலன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். பட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ வாங்க உள்ளே ஏறுவோமா. ஓகே, ஸோ உள்ளே ஏறி உட்காந்து பார்த்தோன்னா முதல் விஷயம் நம்ம கண்ணுக்கு படுறது ஸ்டியரிங் வீல். இது வந்து லேட்டஸ்ட்டான இந்த கியா செல்டாஸில் தான் இந்த புது ஸ்டியரிங் வீல் டிசைன் வந்து டெபியூ பண்ணியிருக்காங்க. பேஸ் மாடலுக்குமே அதே ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. கூடவே இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் பேஸ் மாடல்லேருந்தே வருதுங்கிறது எனக்கு ஒரு மாபெரும் ஷாக் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஹெச்டிஇ ஆப்ஷனில் இருந்துச்சு க்ரூஸ் கண்ட்ரோல், அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் ஹெச்டிஇ பேஸ் மாடல்லையுமே க்ரூஸ் கண்ட்ரோல் வேறு யாருமே இது வரைக்கும் தரதில்லை. இது ஒரு சர்ப்ரைசிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, ஆனால் வருத்தம் என்னென்னா இதில் ஸ்டியரிங் வீல் உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் கிடைக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லை. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. டிரைவர் சீட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டுக்கு, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரைட், இப்போது வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஓகே, ரைட், ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் டிஸ்பிளே. டியூவல் ஹெச்டி கனெக்டட் டிஸ்பிளேஸாக கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்கும் சேர்த்து. இப்போ தான் நேற்று தான் கியா சிரோஸில் இதே டிஸ்பிளேஸ், இதே குவாலிட்டி, இதே விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இந்த வண்டிக்கும் அதே விஷயங்கள் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஏசி ஆன் பண்ணுவோம். ஏசிக்கு ஃபுல் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சேம் தான், சிரோஸுக்கும் இதுக்கும் பெரும்பாலும் பார்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் வரும் போல். ஏசி ஆன். ஸோ இது ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லை, மேனுவல் ஏசி. இதில் நீங்கள் பார்க்கலாம் ஃபேன் கண்ட்ரோல் இப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ப்ளஸ்ஸு, கீழே மைனஸு. அண்ட் டெம்பரேச்சருக்கும் அதே மாதிரி தான், மேலே தள்ளினா ஹாட்டு, கீழே தள்ளினா கோல்டு. மீதி மோட்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ரைட், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எக்ஸாக்ட்லி சேம் தான் நேற்று நம்ம கியா சிராஸில் பார்த்த பேஸ் மாடல்ஸில் பார்த்த அதே சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அது ஒரு பேட்டர்னாக எல்லா மாடலும் கொடுக்குறாங்க போல். இதனுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டீரிங் வீலோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ பார்த்துக்கலாம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பேஸ் மாடல்லேருந்தே கிடைக்குது, அது ஒரு நல்ல விஷயம். வேறு என்ன இருக்குது, அவ்வளோதாங்க. ட்ரிப் மீட்டர்ஸ், மைலேஜ் மீட்டர், அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவர் அசிஸ்டன்ஸ்னால் அது வார்னிங், அந்த பீப் சவுண்ட் வார்னிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. கிளஸ்டரோடைய தீம் கலர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். கிராஃபிக் ஸ்டைல் ஏபிசி, சினா ரெட்டு, பினா க்ரீனு, ஏனா எல்லோ. வேறு என்ன இருக்குது, வைப்பர் லைட்ஸ் டிஸ்பிளே, ஐசி ரோடு வார்னிங், வெல்கம் சவுண்டு, சின்ன சின்ன விஷயங்கள். லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் டச் இண்டிகேட்டர், அதாவது இண்டிகேஷன், நீங்கள் லேன் சேஞ்ச் இண்டிகேஷன், அது எத்தனை டைம் பிளிங்க் ஆகணும், அது ஹெட்லாம்ப், இது ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸு, டோர் லாக், ஆட்டோ லாக்கு, ஆட்டோ அன்லாக்கு, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ எல்லாமே இதிலே பண்ணிக்கலாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரும்பாலான விஷயங்களுக்கு இதிலே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நைஸ். அண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சிராஸில் பார்த்த அதே சேம் யூனிட் தான். இதில் உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே பேஸ் மாடல்லையே கிடைக்குது. இதனோட யூசர் இன்டர்ஃபேஸும் செம்ம கிறிஸ்பாக, சூப்பராக, கிளாரிட்டியாக, நல்ல ப்ரீமியமான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸாக வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் உண்டு. ஸோ ரிவர்ஸ் கேமராவுக்கு நீங்கள் இதர் இந்த கியரை நீங்கள் போட்டு ரிவர்ஸில் போடலாம், ஆர்எல்ஸ் இங்கே ஒரு பட்டன் இருக்குது, டிஆர்விஎம்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்டில் போகும்போது வேணாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இது. கிளாரிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் கூடவே ரிவர்ஸ் மானிட்டர்ஸ்க்கு இங்கே ஒரு தனி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸும் இருக்குது. ஸ்டீரிங் திருப்ப அதுவும் வந்து திரும்புது. ஸோ வெரி நைஸ். இதில் ஜூமின் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், வைட் ஆங்கிள், க்ளோஸ்அப் ஆங்கிள், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ரிவர்ஸ் கேமராவுடைய
விஷயங்கள். அது போக செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரிலேட்டட் செட்டிங்ஸ் சில விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. நீங்கள் அந்த வைப்பர் இது தண்ணி அதனுடைய டீஹியூமிடிஃபை, இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பரவாயில்லைங்க, தேவையான அளவுக்கு விஷயங்கள் இந்த பேஸ் மாடல்லே கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்தவரை. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னாலுமே இதில் உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. வால்யூம் கண்ட்ரோலுக்கு இங்கே ரோட்டரி ஒரு கொடுத்துருக்காங்க கண்ட்ரோலர். ஓகே, ஸோ அதுவும் ஓகே தான். அண்ட் யூட்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏராளமாக இருக்குது. உங்களுக்கு 3 C டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது சார்ஜிங்க்கு மட்டும் நல்ல, கனெக்டிவிட்டிக்கும் இந்த போர்ட் வந்து நீங்கள் கனெக்டிவிட்டிக்கு பயன்படுத்திக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வயர்டாக கனெக்ட் பண்ணணும்னா மீது ரெண்டுமே சார்ஜிங்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ பேஸ் மாடல்னாலுமே இத்தனை விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெரிய ஸ்டோரேஜ் ட்ரே இங்கே இருக்குது. ஒன்று என்ன 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸே வைக்கலாம், அந்தளவுக்கு கெப்பாசிட்டி தாராளமாக கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் கியர் பாக்ஸோடைய லுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கு, ஸ்லிக்காக இருக்குது. பெட்ரோல் டீசல் ரெண்டுக்குமே இதே சேம் தான் வருது. இங்கே உங்களுக்கு நிறைய கப் ஹோல்டர்ஸ், ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் எல்லாமே கிடைக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் ஆப்வியஸ்லி வந்துடுது. இது வந்து நல்ல சாஃப்டான ஆம்ரெஸ்ட், ஃபேப்ரிக் பேடிங்லாம் இல்லை, ஆனால் இதுவே ஒரு ரப்பரைஸ்டான ஒரு மெட்டீரியல் தான். இதில் ஸ்லைடிங் எல்லாம் கிடையாது, அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. பட் உள்ள நல்ல பெரிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, வெரி நைஸ். அதாவது தொடர விஷயங்கள் எல்லாமே ஹை குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க இந்த கியா செல்டாஸ் பேஸ் மாடலை பொறுத்தவரைங்கிறது என்னுடைய ஒரு பர்டிகுலரான ஒரு பாராட்டாக இருக்கும்னு வைங்களேன். தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், பேஸ் மாடல்லையே ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆட்டோ செட்டிங் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் ஆட்டோ செட்டிங் இருக்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆட்டோ வைப்பர்ஸ் ஆனால் இல்லை, வியர்ட்லி ஆட்டோ வைப்பர்ஸ் வந்து கொடுக்கல, ஸ்டில் பரவாயில்லைங்க. ஓகே, அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் பேஸ் மாடலுக்கே கொடுக்குறாங்கன்னு. ஸோ ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க பட்டன். அண்ட் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர் இங்கே இருக்குது. ஓகே, தென் இங்கே பெரிய டோர் பாக்கெட்ஸ் இருக்குது, பிரச்சனையே இல்லை. 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க பேஸ் மாடலை பொறுத்தவரை. ஆடியோ குவாலிட்டி பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பவர் விண்டோஸுக்கு ஒன் டச் எல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஒன் டச்சு இல்லை, ஒன் டச் கிடையாது. ஸோ இது வந்து நார்மல் ரெகுலர் பவர் விண்டோஸ் தான். பட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஆர்விஎம்ஸ் வந்துடுது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓவரால் இன்டீரியர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. இங்கே டெக்ஸ்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டேஷ்போர்டில் இது ஒரு டெக்ஸ்சர், ஓகே, அண்ட் மேலே வர்றது இது வேறு டெக்ஸ்சர். அண்ட் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர். ஸோ லேயர்டான டேஷ்போர்ட் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் கியாவோடைய இன்டீரியர்லாம் ஃப்ளாவே சொல்ல முடியாதுங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன்டீரியர் குவாலிட்டியில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அது உறுதியான விஷயமா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM உங்களுக்கு வந்து கிடைக்குது. நல்ல விசிபிலிட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சன் கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, நைஸ். கூடவே எல்இடியா, ஓ வாவ், LED கேபின் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு, ரியருக்கு தனியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, ரியருக்கும் தனியாக லைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டுக்கும் தனியாக லைட்டிங் வருது. அண்ட் கோ டிரைவர் சைட் வேனிட்டி மிரர் இருக்குது, பரவாயில்ல. சில கார்களுக்கு இது பேஸ் மாடலில் கட் பண்ணிடுவாங்க, பட் செல்டாஸில் அதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க. ரியலி நைஸ். ஓகே, சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது. டிரைவருக்கு ஒன்று இருக்குது, ஓகே, கோ டிரைவருக்கு அங்கே வந்துடுது. அண்ட் சைடு கர்டன் ஏர்பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. மேலும் சீட் சைட்ஸ்லையுமே உங்களுக்கு ஏர்பேக்ஸ் வருது, அது ஒரு தெரிஞ்ச விஷயம். இப்போ பேக் சீட் பார்க்கலாமா? இந்த மிட் சைஸ் SUV கேட்டகரியில் கியா செல்டாஸ் ஆக்சுவலி மாபெரும் வண்டி அப்படின்னு சொல்லலாம். மீதி கார்ஸை விட வண்டியோடைய நீளம் அதிகம், ஓவரால் சைஸ் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது, தாராளமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிரைவர் சீட் இத்தனைக்கும் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என் ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 அடி வரும். ஹெட்ரூமும் பிரச்சனை இல்லை, ஹெட்ரூம் தாராளமாக இருக்குது. நீரும் சூப்பர். அகலம் அப்படின்னு கேட்டாலுமே எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. வண்டி கொஞ்சம் வைடான வண்டி தான், அதனால் பேக் சீட்டோடைய அகலமும் நல்லா பெருசாகவே இருக்குது. 3 பேர் ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே ரிலாக்ஸ்டாகவே ட்ராவல் பண்ணலாங்கிறது உறுதியான விஷயமா இருக்குது. ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரியர் AC வென்ட்ஸ் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு டெடிகேட்டடாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஒரு பாக்கெட் ஒன்று இருக்குது, அது உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதுக்கு சார்ஜிங் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அது சீட்டுக்கு பின்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய கண்ணுக்கு நேராக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே C டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து 2 ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு பின்புறமும் இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. நீட்டாக இங்கே ஃபோனை நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு கையில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது, இல்லை ஐபேட் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, வெரி கன்வீனியன்ட். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆள் உட்காடுறாங்க அப்படின் போது தான் சின்ன ஒரு இஷ்யூ. என்னென்னா இங்கே ஒரு ஹம்ப் ஒன்று இருக்குது. இந்த ஹம்ப் இங்கே வரும்போது அப்படியே இறங்கிடுது கீழே, ஆனால் இங்கே கொஞ்சம் பெருசாக தடியாக இருக்குது.
ஸோ இது ஒன்று மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இஷ்யூவும் இல்லை. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் சீட் பேக் பாக்கெட்ஸ் எதுவும் இல்லை ஸ்டோரேஜுக்கு. ஆனால் டோர்ஸில் பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மிஸ் ஆன இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஹெட்ரெஸ்ட்ஸ். ஓகே, ஹெச்டி கே ஆப்ஷன் அந்த வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியர் சீட்ஸுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாடலில் ரியர் சீட்ஸுக்கு இந்த சின்ன ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஏன் இன்னும் இந்த ஹெட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் ஒரு ப்ரீமியமான விஷயமா கொடுக்குறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. பேஸ் மாடல்லேருந்தே அத்தியாவசியமாக ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராக கொடுத்துருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் எல்லாருக்கும் ப்ராப்பர் 3-point சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. இது போக ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பேஸ் மாடலுக்கு ஸ்டாண்டர்டாக வருது. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இங்கே விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விண்டோஸ் இருக்குது. என்னன்னா பேஸ் மாடல் சிராஸோடைய பேஸ் மாடலில் உங்களுக்கு வந்து சன்பிளைன் கர்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் செல்டாஸில் அது கொடுக்கல. என்னன்னு எனக்கு புரியலை. ஸோ இங்கே சன்பிளைன் கர்டன்ஸ் இல்லாதது ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வேறு எதுவும் குறை இல்லைங்க. உங்களுக்கு நீட்டாக இங்கே ஒரு எல்இடி கேபின் லைட்டிங் சென்ட்ரலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நைஸ் அண்ட் கிராப் ஹேண்டில்ஸும் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ ஓகே, ஓவரால் நல்ல ஸ்பேஷியஸான கேபினாக இருக்குங்கிறது உறுதியான விஷயமா இருக்குது. இப்போது பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாமா? ஓகே, ஃபைனலாக இந்த கியா செல்டாஸ் பேஸ் மாடலோடைய பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது இருக்கிறதுலே பெரிய வண்டி, அதனால் லக்கேஜ் ஸ்பேஸும் அதிகம் தான். 447 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி ஆக்சுவலி கிளைம் பண்ணுறாங்க. எல்லா சீட்ஸும் ஆக்குபைடு இருந்தாலும் அப்படின்னு இருக்கும்போது சிறப்பாக இருக்குங்க. 5 பேரோட லக்கேஜ் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வீக்கெண்டு நீங்கள் வீக் ஃபுல்லாகவே நீங்கள் வெக்கேஷனுக்கு எங்கேயோ போகிறீங்கனாலுமே அவ்வளோ லக்கேஜ் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அவ்வளோ தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. ரைட், அண்ட் இங்கே ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. சர்ப்ரைசிங்லி பேஸ் மாடலில் சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு எல்லோ கலர் பூட் லேம்ப் ஒன்று இருக்குது. அண்டு பேக் ஹுக்ஸுமே கொடுத்துருக்காங்க. 2 சைட்லேயுமே பேக் ஹுக்ஸ் இருக்குது. ரைட், என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே ஷெல்ஃப் தான் இல்லை. அதை தவிர மீதி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளோர் கொஞ்சம் நல்ல ப்ராப்பரான ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரியே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் லக்கேஜை நீங்கள் தூக்கி இறக்கி எல்லாம் இன்னும் வைக்க தேவையில்லை. அப்படியே இங்கே வச்சு அப்படியே ஸ்லைட் பண்ணி விட்றலாம். ஓகே, இந்த ஃப்ளோருக்கு அடியில் உங்களுக்கு ஸ்டெப்னி இருக்குது. சரியா, ஸ்டெப்னியும் ஒரு ஃபுல் சைஸ் ஸ்டெப்னியாக தான் கொடுக்குறாங்க. R16 ஜாக்கெட் டூல் கிட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ரைட், அண்ட் இதை தாண்டி அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சீட்ஸுக்கு 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் இல்லை. ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு 100% யூனிட்டாக நீங்கள் தாராளமாக பேக் சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குன்னு பாருங்களேன். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பரான ஃப்ளாட் ஃப்ளோர் தரக்கூடிய ஒன் அமங் த ரேரான வண்டி இந்த கியா செல்டாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேன் அளவுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருது. உங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, வேறு எந்த பர்பஸ்னாலுமே நீங்கள் கேம்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே வண்டிக்குள்ளே நீங்கள் நீட்டாக பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு. 60-40 ஸ்ப்ளிட்டு கொடுத்துருந்துருக்கலாம். அது ஒன்று தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. மற்றபடி இட் இஸ் ஆல் ஓகேங்க. ரைட், ஸோ இதுதான் கியா செல்டாஸ் பேஸ் மாடலோடைய லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் வண்டியோடைய விஷயங்கள் எல்லாமே. இப்போ வாங்க இந்த வண்டியோடைய சம்மரி முடிச்சுக்கலாம். இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அதை பேசிக்கலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது கியா செல்டாஸோடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் பேஸ் லெவல் HDE. ஓகே, ஸோ இது பேஸ் மாடல் மாதிரியே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்கள் கருத்தும் அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் இது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் வெளியே பார்க்குறதுக்கு பேஸ் வேரியண்ட்டுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிருதுங்க. உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் இல்லை, எலக்ட்ரிக் சன் ரூஃப் இல்லை, அண்ட் அலாய் வீல்ஸ் இல்லை, டியூவல் டோன் வீல் கவர்ஸ் கூட கொடுக்கல. நார்மலான ஸ்டீல் வீல்ஸ் தான் இருக்குது. ஆனால் மற்றபடி இன்டீரியர் அண்ட் தேவையான விஷயங்கள் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டியூவல் அந்த கனெக்டட் டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. C-டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் 1க்கு 4 கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட், ரியர் ஏசி வென்ட்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ என்ன ஃபீச்சர் மிஸ் ஆகுது? மிஸ் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு பேக் சீட்ஸை பொறுத்தவரை அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் இல்லை, அண்ட் ரியர் விண்டோஸுக்கு சன்பிளைன்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் மிஸ் ஆகுதுங்கிறது என்னுடைய கருத்து. கியா செல்டாஸ் பொறுத்தவரை பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படின்னு தாராளமாக நான் சொல்லுவேன். HDE பேஸ் வேரியண்ட்டே என் ஃபேமிலிக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா கியா செல்டாஸில் பேஸ் வேரியண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.